வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காஸ்மோ ஸ்டேஷன் வேலட்டில் ஆர்ச்வே அப்படிங்கிற காயின் நம்ம ஸ்டேக் பண்ண போகிறோம். அந்த காயினை ஸ்டேக் பண்ணுறது மூலமாக என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம காஸ்மோ ஸ்டேஷன் வேலட்டில் ஒரு 11 காயின் வந்து ஸ்டேக் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 11 காயினுடைய டீட்டெயில் வீடியோ லிங்க் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் காஸ்மோ ஸ்டேஷன் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த 11 காயினுடைய வந்து வாங்கி ஸ்டேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வாங்கி ஸ்டேக் பண்ணிக்கிங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறது அடுத்த காயின் 12வது காயின் ஆர்ச்வே. இந்த காயினோட இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 79 பைசா போயிட்டுருக்குது, ₹1 கீழே. காயின் மார்க்கெட் கேப்பில் 4577 ரேங்கில் இருக்குது. இந்த காயினுடைய லோன் பார்த்திங்கன்னா 75 பைசா தான். ஆல்ரெடி வந்து நியரஸ்ட் லோனில் தான் இருக்குது. இந்த காயினோட ஹை பாருங்களேன், 8,90,585 ரூபா. நியரஸ்ட் 9 லட்ச ரூபா இந்த காயின் இப்போ ₹1 இருக்குது. ஓகே, மார்க்கெட் இப்போ டிப்பில் இருக்குது, லோவில் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இந்த காயினை ஸ்டேக் பண்ண போகிறோம். ஓகே, இந்த காயினோட சப்ளைன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 1 பில்லியன் சப்ளை. அதில் 290 மில்லியன் காயின் வந்து சப்ளையில் இருக்குது. அதாவது 30% காயின் வந்து சப்ளை இருக்குது, இன்னும் 70% வந்து சப்ளை ஆகாமல் இருக்குது. இது ஒன்று தான் மைனஸ். ஏன்னா எப்போ வந்து அந்த பேலன்ஸ் 70% காயின் வந்து சப்ளையில் வருதோ அப்போ வந்து காயின் ப்ரைஸ் வந்து டிப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ ஆல்ரெடி ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. சப்போஸ் குறைஞ்சின்னா அப்போ நம்ம ஆவரேஜ் கூட பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிக்கலாம். இதுவே வாங்குறதுக்கான நல்ல ப்ரைஸ் தான் ஆர்ச்வே. ஓகே, இந்த காயினை எங்கே வாங்கலாம்னா மெக்ஸியில் வாங்கலாம், கேட்ஐஓவில் வாங்கலாம், ஓஸ்மோசிஸில் வாங்கலாம், காயின் எக்ஸில் வாங்கலாம். ஓகே, இப்போ காஸ்மோ ஸ்டேஷன் வேலட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஆர்ச்வே அப்படிங்கிற காயின் உங்கள் டேஷ்போர்டில் இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் இல்லாட்டி ஏற்கனவே வீடியோவில் சொல்லிக்கிற மாதிரி அந்த ரைட் சைட் டாப்பில் இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்ச்வேங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் டேஷ்போர்டில் ஹோம் பேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஆர்ச்வே கிளிக் பண்ணுங்கள். அதில் ரிசீவ் அட்ரஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு இப்போ நான் சொன்ன எக்ஸ்சேஞ்சிலேருந்து எந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து வேணால் நீங்கள் எங்கள் காயினை கொண்டு வந்துடலாம். காயினை கொண்டு வந்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு உள்ளே ஆட் ஆயிரும். 0லேருந்து இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் காயின் வந்து உங்களுக்கு அவைலபிளில் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் கீழே ஏன்னுக்குல ப்ளூ கலரில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ARCH மேனேஜ் டெக்னிக்கில் ஆர்ச்வே ஸ்டேக்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டெலிகேட் அமௌண்ட்டுன்னு கேட்குது. ஏற்கனவே நான் வீடியோ கூட சொல்கிற மாதிரி எப்போயுமே ஒரு காயின் மட்டும் விட்டுட்டு நம்ம ஸ்டேக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் நான் ஒரு 5 காயினை விட்டுட்டு ஸ்டேக் பண்ணுறேன். ஏன்னா ₹1 தானே. 1585 5 விட்டுட்டு 1580 மட்டும் கன்ஃபார்ம்டு ஸ்டேக் பண்ணுறேன். ஸ்டேக் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகும். இன்னொரு தடவை வந்து ஸ்டேக் கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். இன்னொரு தடவை ஸ்டேக் கன்ஃபார்ம் பண்ணோடனே உங்களுடைய பாஸ்வேர்டை அடிக்க சொல்லும். உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணணும். பாஸ்வேர்டை அடிச்சுட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேக் பண்ணது ஸ்டேக் ஆயிரும். இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு அடிச்சுட்டேன். இன்னொரு தடவை ராக்கெட் மாதிரி போயிட்டுருக்குது. இப்போ திருப்பி கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். ஸ்டேக் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பேக் கொடுத்துட்டு இன்னொரு பேக் கொடுத்துட்டு ஹோம் பேஜ் வந்துட்டேன். நல்லா பார்த்துக்குங்க. 1585 இப்போ அவைலபிள் இருக்குது. ஒரு தடவை கீழே எடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணி விட்றேன். என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டேக் பண்ணது 1580 ஸ்டேக்கில் ஆயிடுச்சு. 5 காயின் மட்டும் அவைலபிள் இருக்குது. நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிவார்ட் பார்த்திங்களா 0.00 சம்திங் ஏதோ ஒன்று கிரெடிட் ஆகிட்டுருக்குது. ஓகே, ஸ்டேக் பண்ணதெல்லாம் சொல்லிட்டோம். இதில் என்ன ரிவார்டுங்கிறது கடைசி வரைக்கும் சொல்லலை நினைக்கிறீங்களா, அதையும் சொல்லிடலாம். ஓகே, இந்த காயினை நம்ம ஸ்டேக் பண்ணுறது மூலம் நம்மளுக்கு மாதம் 1.5% கொடுப்பாங்க. இந்த காயினோட லாக்கின் பீரியட்னு பார்த்திங்கன்னா 21 டேஸ். இப்போ நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணிடலாம். அன்ஸ்டேக் பண்ணிங்கன்னா ஸ்டேக்கடில் இருக்கிறது அன்ஸ்டேக்கில் வந்து உட்காந்துரும். 21 நாளுக்கு அப்புறம் வந்து அன்ஸ்டேக்கில் இருந்து அவைலபிளுக்குள்ள மாறிக்கிறோம். அதுதான் ரைட்டுங்களா. அவைலபிள் இருந்தால் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிவார்டை எப்போ வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ரிவார்டை நீங்கள் க்ளைம் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டேக் பண்ண உடனே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது பாருங்கள். ரிவார்டை வந்து நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்க முடியும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்ரெடி இந்த காயின் நிறைய எக்ஸ்சேஞ்சர் லிஸ்டிங்கில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிக்கவும் முடியும். காயின் ரேட் வெறும் ₹1 தான் இருக்குது. 9 லட்ச ரூபா வரைக்கும் போன காயினை நம்ம ஸ்டேக் பண்ணுறது மூலமாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை ஒரு போர்ட்ஃபோலியோக்கான நீங்கள் காயின் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காயினை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஆல்ரெடி இந்த வேலட்டில் நான் வந்து ஒரு 12 காயின் வாங்கியிருக்கேன். என்னுடைய டார்கெட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 காயின்லேருந்து ஒரு 50 காயின்குள்ளேயாவது வாங்கி வச்சுக்கணும். அந்த காயின்ஸ் வாங்கி வச்சுட்டு அதில் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நம்மளே வந்து கிரிப்டோ கரன்சியில் மெயின்டைன் பண்ணலாம். காயினுக்கு வாங்கின மாதிரியும் இருக்கும்,
நம்ம வாங்கின காயினுடைய க்ரோத்தும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு மாதம் மாதம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம எந்த காயின் நம்மளுக்கு வந்து ஜாக்பாட் அடிக்கும், எந்த காயின் ரேட் கொடுன்றது நம்மளுக்கு எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம வாங்குறது எல்லாமே ஓன் பிளாக் செயின் ஓன் காயின்றனால, எல்லாமே வந்து லேயர் ஒன் காயின்றனால, இது மல்டி பிளாக் செயின் ரன் ஆகிட்டு இருக்கனால நம்மளுக்கு எப்போ வேணால் வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியலான ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்படி இல்லாட்டி கூட நம்ம இன்ட்ரெஸ்ட்டை மாதம் மாதம் எடுத்து நம்மளுடைய ஏர்னிங்ஸோடு பார்த்துக்க முடியும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். பை.